ஒரு மனிதன் ₹1,00,00,000 பணம் கொடுத்தாலும் அதுலேருந்து ஒரு ₹100 எடுத்துட்டு அன்னைக்கு டிஃபன் சாப்பிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அதிகபட்ச நோக்கமெல்லாம் டிஃபன் சாப்பிட்றது, அன்றாட வாழ்க்கை ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி குட்டியோண்டு டார்கெட் வச்சிருக்கிற ஆட்கள் நீங்கள் தான். பாவம் எல்லாரும் வெள்ளாந்தையாக நம்பிடுவீங்க. இப்போ ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல உங்களுக்கு பாத சனியாக இருக்கிறார். பாத சனி குரு பகவான் வர்றதால, குரு உங்கள் கூடவே இருக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. அடிக்கடி நான் சொல்லுவேன், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, மேஷ ராசிக்கார, மகர ராசிக்காரங்களுக்கு குரு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. குருன்னா யார்? சாட்சாத் தெய்வம். தெய்வம் கூட இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்போ 2 கூடையவன் வக்கரம் பெறும்போது சனி பகவான் இவர் வேற ஒரு பக்கம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 4, 9 கூடிய பாதகாதிபதி சுக்கரன் தான் உங்களுடைய ஜென்ம எதிரி. இந்த சுக்கரன் ப்ராப்ளம் ஆனால் என்ன ஆகும்னா, நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருங்க. உழைப்பு தான் எல்லாத்தையும் மாற்றும். 3, 10 கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கும்போது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கான டைம், உங்களுக்கான பருவம். இந்த டிசம்பருக்குள்ள வட்டி தூள் பண்ணுறீங்க. கோவத்தெல்லாம் வெறியில் எதில் காட்டணும்? வேலையில் காட்டணும். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆடி மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம வகையில் இந்த ஆடி மாதத்தில் என்ன விதமான விஷயங்கள்லாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் கடன் அடைக்க போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் செல்வ வளம், குபேர சம்பத்துகள் வரப்போகிறது, யார் யார் வாழ்க்கையில் கல்யாணம் நடக்க போகிறது, குழந்தை பிறக்க போது போன்ற நிறைய தகவல்களோட ஒவ்வொரு ராசிக்கான பதிவுகளை நாம் பார்த்து விடலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம், கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். என் வாழ்க்கையில் கும்பராசிக்காரர்களை கண்டு நான் வியந்திருக்கிறேன். அது எப்படா, ஒரு மனிதன் ₹1,00,00,000 பணம் கொடுத்தாலும் அதுலேருந்து ஒரு ₹100 எடுத்துட்டு அன்னைக்கு டிஃபன் சாப்பிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அதிகபட்ச நோக்கமெல்லாம் டிஃபன் சாப்பிட்றது, அன்றாட வாழ்க்கை ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி குட்டியோண்டு டார்கெட் வச்சிருக்கிற ஆட்கள் நீங்கள் தான். பாவம் எல்லாரும் வெள்ளாந்தையாக நம்பிடுவீங்க. இப்போ ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல உங்களுக்கு பாத சனியாக இருக்கிறார். பாத சனியாக இருக்கும்போது என்ன ஆகும்? அவர் வக்கரம் பெறுகிறார். அடடா, வருகின்ற ஜூலை இந்த மாதம் 27ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் வரைக்கும் பணம் கொட்டும். கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த படிநிலை உயரும். நீங்கள் என் கம்பெனியில் நான் லைன் இன்சார்ஜ், இனிமேல் ஷிஃப்ட் இன்சார்ஜ் ஆகிடுவீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். 6ஆம் இடத்திலே குரு பகவான் வர்றதால, குரு உங்கள் கூடவே இருக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. அடிக்கடி நான் சொல்லுவேன், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, மேஷ ராசிக்கார, மகர ராசிக்காரங்களுக்கு குரு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. குருன்னா யார்? சாட்சாத் தெய்வம். தெய்வம் கூட இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்போ 2 கூடையவன் வக்கரம் பெறும்போது சனி பகவான் இவர் வேற ஒரு பக்கம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி அள்ளி கொடுக்க போறார். ரைட்டு. 5ஆம் இடத்துல செவ்வா 3, 10 கூடியவர். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, உங்களுக்கு கம்பெனியில் மிஷின் ஓட்டுறவங்க, மிஷின் ஷாப் வச்சுருக்கிறவங்க, அல்லது உங்களுக்கு கட்டுமான பணிகள், கல், மண், ஜல்லி, பொக்லின் போன்ற விஷயங்கள் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப யோகமான பீரியடுங்க இது. செவ்வாய் பகவான் அரசு பணி, அரசு உபாயம், அரசு ஆதரவு எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது. இப்போது 7 கூடிய சூரியன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல கொஞ்ச நாள் இருப்பார். மாதத்தின் துவக்கத்தில் லைட்டாக பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் வரும், ஜாக்கிரதையாக இருங்க. அப்போது இந்த உறவு உங்களுக்கு பிரச்சனை வரும். பார்ட்னர்ஷிப் நல்ல பார்ட்னராக செயல்படுத்துங்கள். நல்ல பார்ட்னராக எடுங்க. வாழ்க்கையில் நம்ம வேகத்துக்கு ஓடி வர்ற பார்ட்னராக எடுங்க. சில பேர்லாம் வேலைக்கே வர மாட்டேங்கிறான். வாரம் ஒரு நாள் தான் அந்த பார்ட்னர்லாம் வேலையே செய்வாங்க. மீதி நாள்லாம் அவங்க லாங் ரெஸ்ட்டில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்ட்னர்ஸ் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நோய்கள். அதை மனசில் புரிஞ்சுக்கோங்க. நம்ம பார்ட்னர்னால நமக்கு நல்லது நடக்கலனாலும் பரவாயில்ல. சார், ஜப்பானில் 2 நாள் டயர்டாகி படுத்துக்கிட்டால் கூட்டு போய் என்ன பண்ணுறாங்க, மெடிக்கல் செக்கப்பில் அட்மிட் பண்ணிடுறாங்க. டயர்டாக இருக்கக்கூடாதுங்கிறது ஜப்பானிய விதிமுறை தெரியுமா? ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஓடலைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உடம்பு சிக்குன்னு முடிவு பண்ணிடுறான். அந்த மாதிரி 7 கூடிய பார்ட்னர்ஷிப் அப்படி தான். நல்ல பார்ட்னரை செலக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா பார்ட்னரே வேணாம். 7 கூடியவன் அப்போ உட்காந்து பேசிடுங்க. ஆகஸ்ட் மாதம் 2ஆவது வாரத்துக்கு அப்புறம் 7 கூடியவன் ஆட்சி பெறுகிறார். கும்பராசிக்காரர்கள் மனைவியோட குதூகலமாக இருக்க போறீங்க. ஏன்னா 4, 9 கூடிய பாதகாதிபதி சுக்கரன் தான் உங்களுடைய ஜென்ம எதிரி. இந்த சுக்கரன் ப்ராப்ளம் ஆனால் என்ன ஆகும்னா, சார் நான் கை நிறைய பூக்களோடு போகிறேன் என் மனைவிட்ட, என் மனைவி அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறேன் சார். இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். 4, 9 கூடியவர். ஏன்னா என் மனைவி வீட்டுக்காரங்களாலே எனக்கு பிரச்சனை சார். அக்கா மகளே இந்தோ காலிங் கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற. எனக்கு லவ் லெட்டர் எழுதவும் வரமாட்டேங்குது சார், என்ன பண்ணுறது சார்? காலிங் இப்போ கூட அவங்க உங்களை தான் பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் போகிறாரே இங்கே வருங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் வருதோ அந்த மெத்தடில் லவ் பண்ணுங்க. யார் சொன்னாங்கங்கிறதுக்காகவும் கவிதை எழுதி கொடுக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுங்க. சாரிங்க, உங்கள்கிட்ட எப்படி பேசுறதுன்னே எனக்கு தெரியலைங்க அப்படின்னு போய் காலில் விழுந்துட்டீங்கன்னா உங்கள் ஒய்ஃபை சிரிச்சிருவாங்க. அவ்வளோதான். 4, 9 கூடிய சுக்கிர பகவான் நீச்சமாகும்போது என்ன ஆகும்? இதுவரை காலில் கூட ஒரு கவிதை படித்தேன். பிறந்த நாளுக்கு பரிசு என்ன வேண்டும் என்று நான் கேட்டேன்.
தோசை ஊற்ற வரமாட்டேங்குது, தோசை கல் வாங்கி கொடு என்று மனைவி கேட்டாள். அவள் கல்லை பரிசாக நினைத்து கொண்டாள். அந்த பரிசை கொடுத்து விட்டு என் மனம் கல்லாகி போனது. அந்த மாதிரிலாம் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுடைய மனசு வேதனைலாம் என்ன, ஒய்ஃபுக்கு நிறையா பண்ண முடியலையேங்கிற வருத்தம். கவலைப்படாதீங்க, அதை அந்த கல்லெல்லாம் என்னாகும், தங்கக்கல்லாக மாறும், சந்தனக்கல்லாக மாறும். உழைச்சிக்கிட்டே இருங்க. உழைப்பு தான் எல்லாத்தையும் மாற்றும். 3-10 கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கும்போது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கான டைம், உங்களுக்கான பருவம். இந்த டிசம்பருக்குள்ளே வட்டி தூள் பண்ணுறீங்க. கோவத்தெல்லாம் வெறியில் எதில் காட்டணும், வேலையில் காட்டணும். ஒரு பதிவு நம்ம ஆன்மீக பரிகாரத்தில் ராம்ஜி சார் பதிவு பாருங்கள், எல்லா பிரச்சனையும் சரி நம்பி பாருங்கள். காரணம் என்ன, வி ஆர் நாட் லைக் எனி சுனாமி பாய்ஸ். இந்த உலகம் அழிஞ்சு போயிடும், இந்த சுனாமி வந்துடும், பூமி தாய் பிளந்துருவா, அதெல்லாம் நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். கும்பராசிக்காரர்கள் கலக்க போகிறீங்க, வாழ்க்கையில் ஹாப்பியாக இருங்க. இந்த மாதம் உங்கள் மாதம். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. அவ்வகையில் இந்த ஆடி மாதத்துக்கான சிறப்பு என்று பார்த்தால், கடக ராசிக்குள்ளே சூரியன் பிரவேசிப்பதைத்தான் நாம் ஆடி மாதம் என்று சொல்லுகிறோம். ஸோ பெரும்பாலும் இந்த சூரியனை நம்ம எப்படி கருதுகிறோம் என்றால், பிதா, அதாவது அப்பான்னு கருதுகிறோம். இந்த பிதா மாதாவினுடைய வீட்டிற்கு, அதாவது அம்மாவோட வீட்டுக்கு போகிறார். கடகம்ங்கிறது சந்திரன், உலகத்தின் தாயார் என்று அழைக்கப்படுகிறார். அந்த உலகத்தின் தாயார் சந்திரனை உலகத்தின் பிதா பார்க்க போகிறார். அம்மாவோட வீட்டுக்கு அப்பா வரார். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாரியம்மன் கான்செப்ட்லாம் அப்படி தான் வந்தது. ஸோ அம்பாளை தேடி சிவன் வரார் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த ஆடி மாதம் சக்தி வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. இந்த மாதம் வருகின்ற இந்த வருடம் கடகத்திலேயே குரு பகவான் இருப்பதால், குரு பகவானோடு சூரியன் வரும்போது பிரம்மாண்ட யோகம் என்று ஏற்படும். குரு சூரியன் காம்பினேஷன் ரொம்ப பெரிய ஒரு காம்பினேஷன். ஸோ அடுத்ததாக இந்த ஆடியிலே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், இந்த ஜூலை 27 சனி வக்கரமாக போகிறாருங்க. சனி மீனத்தில் வக்கரமாகிறார். சனி வக்கரமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சனி யாருக்கெல்லாம் ப்ராப்ளமாக செயல்பட்டாங்களோ அதுக்கெல்லாம் நன்மையாக செயல்பட போகிறார், அள்ளி கொடுக்க போகிறார். அடுத்ததாக மிகப்பெரிய விஷயமே என்னென்னா, சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பெறுகிறார். அடுத்த பாயிண்ட், சூரிய தேவன் ஆட்சி பெறும் பொழுது தலைமை பதவி ஹெச்ஓடிங்க அவர். அப்போது பெரிய டான் ஆகுறீங்க. அந்த என்ன தொழில் இருக்குன்னா அந்த தொழிலில் முன்னுக்கு வரக்கூடிய புகழேணியின் உச்சத்திற்கு போகக்கூடிய அம்சமெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அப்போது சூரிய பகவான் ஆட்சி, சூரியனோடு சேர்ந்த புதன் புதாதித்ய யோகம் பெறுகிறார் சிம்மத்தில், புதாதித்ய யோகம். அடுத்ததாக ஒரு ப்ராப்ளமேட்டிக் டைம் என்னென்னா, சுக்கிர பகவான் நீச்சமாகிறார் கன்னியில். இதெல்லாம் இந்த ஆடி மாதம் நடக்க போகுது. ஸோ இப்போது சுக்கிர பகவான் நீச்சம்ங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் கம்மியாயிடும். போனால் போது விடுங்க, இறைவனும் இறைவியும் காதலிக்கும் போது மனிதர்கள் காதலிக்க கூடாதுங்கிறதுனால தான் ஆடி மாதத்தில் குழந்தை பத்துக்க வேண்டாம்லாம் சொன்னாங்க. அது புனிதமான மாதம் அப்படிங்கிறது. அதை நம்ம எப்படி சொல்கிறோம், வெறும் மாதம்லாம் சொல்கிறோம், அப்படி கிடையாது. ஆடி மாதம் என்பது ஒரு புனிதமான மாதம். ஆடி மாதிரி தான் மார்கழியுமே. ஸோ அது இறைவனின் மாதங்களாக இது கருதப்படுகிறது. ஸோ இப்போ இந்த மாதத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் வருகிறார்கள். அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம் பெறுகிறான். அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு போகிறார். இந்த செவ்வாய் பகவான் யார், உலகத்தில் காலபுருஷனுக்கு 1-8 குடையவன். 8 குடைய செவ்வாய் 3ஆம் இடத்திலே மறைகிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி. அப்போ என்ன ஆகும்னா, இந்த வருடத்தில் பெரும்பாலும் இந்த மாதத்தில் எல்லாரும் நிறைய பூமி லாபங்கள் வாங்க போகிறீங்க. யார் யாருக்கெல்லாம் லேண்ட் விஷயத்தில் பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடும். நீங்கள் பர்ஃபெக்டாக லேண்ட் வாங்குவீங்க. நீங்கள் வாங்குகின்ற நேரம் விலை போகும் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். இதில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாகவே நாம் எதை கருதுகிறோம் என்றால், உங்களுடைய இந்த புதாதித்ய யோகம் சிம்மத்தில் ஏற்படுவதும், அதே நேரத்தில் குரு சூரியன் சம்பந்தம் கொஞ்ச நாள் இருக்கிறதும், இந்த ஆடி மாதம் துவங்கி இந்த ஜூலை 17 தொடங்குகிறது, ஆகஸ்ட் 17 முடிகிறது. வரிசையாக ஆடி தான். ஆடிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் 32 நாள் உண்டு. ஸோ இந்த ஆடி அமாவாசை வருகின்ற ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஏற்படுகிறது. அந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி வருகின்ற அமாவாசை, ஆடி அமாவாசையோடு ப்ளஸ் சூரிய கிரகணமும் சேர்ந்து நடக்க போகிறது. மிக புண்ணியமான தினம். ஸ்ரீமடத்தில் அன்றைக்கி பெரிய விமரிசையான பண்டிகைகள்லாம் உண்டு ஸ்ரீமடத்தில். ஸோ யார் எங்கே இருந்தாலும் அன்றைக்கி அங்கே வந்துருங்க. ஸ்ரீமடத்தில் கலந்து கொண்டு இந்த ஆடி அமாவாசை பூஜையில் விஷ்ணு மாயாவுக்கு மிகப்பெரிய பூஜைகள் எல்லாம் உண்டு, அதில் கலந்துக்கோங்க. அவ்வகையில் ஆடி மாதம் உங்களுக்கு பிரம்மாண்ட செல்வங்களே அள்ளித்தரப்போகிறது. கீழே போயிட்டுருக்கு இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம்.
இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.